எல்லாருக்கும் வணக்கம். நான் விபிஏ 14138. நான் இங்க இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு பெண்ணா அதுவும் நான் இங்க இருக்கேன் அப்படின்னா அது ரொம்பவே ஒரு பெரிய நான் கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் நான் இங்க வந்திருப்பேன். பிகாஸ் என்னோட சொந்தக்காரங்களா இருக்கட்டும், என் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், யாருமே ஃபர்ஸ்ட் எனக்கு இது டக்குன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பைலட் ஆகணும்னு சொன்னப்போ, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னப்போ, ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. ஃபர்ஸ்ட் என்னை பார்த்து கேட்ட ஒரே கேள்வி, "உன்னால இதெல்லாம் முடியுமா? இதெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு" தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் நான் இது என்னோட ஆசை மட்டும் இல்ல. நான் சின்ன வயசுல இருந்தே எனக்குள்ள இருக்கிற கனவுனே சொல்லலாம். ஏன்னா நான் ஒவ்வொரு டைம் ஏர்போர்ட்ஸ் அண்ட் ஏரோப்ளேன் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கேன். எப்ப நான் போவேன்? எப்ப இதுலலாம் ஒன்ஸ் ஒரு வாட்டியாச்சும் போக மாட்டேனான்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேனே சொல்லலாம். நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் அம்மாட்ட சொல்லும்போது கூட, இதுக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட் ஆகுமா? இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும். வெளிய போற மாரி இருக்கும். இதெல்லாம் என்னால முடியாது. நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாதுன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அண்ட் அம்மாவுமே இதெல்லாம் நமக்கு இவ்வளோ லேக்ஸ் செலவு பண்ணிலாம் படிக்கணுமா? அதுவும் பொண்ணுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே கேட்டாங்க. அண்ட் அம்மாவே எனக்கு ஒரு கட்டத்துல நான் எல்லார்கிட்டயுமே இல்ல நான் எதுவுமே படிக்க போறதில்லன்னு நான் டிசைட் பண்ற ஒரு சிச்சுவேஷனே வந்துருச்சு. அந்த மாதிரி டைம்ல எனக்கு அம்மா தான் நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நான் உனக்கு பே பண்றேன் எவ்வளோ இருந்தாலும்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா பை லக் நான் இந்த அகாடமிக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சார் மூலியமா தெரிய வந்துச்சு, ஃபுல் அமௌண்ட் நம்ம பே பண்ணணும் அப்படின்றது கூட அவசியம் இல்லை. அமௌண்ட் இல்லைனாலும் எஜுகேஷன் லோன் மூலியமாவும் நான் பே பண்ணலான்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பிகாஸ் அப்படி ஒன்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். அமௌண்ட் பிரச்சனைனாலேயே நான் இந்த ஃபீல்டை விட்டுருவணும்னு நான் ரொம்ப பயந்துருக்கேன். ஸோ இதுக்காகவே நான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லும் போது கூட பயந்தேன். பிகாஸ் நான் ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்ரெடி பாஸ்டில் பண்ணதுலலாம் நான் அவ்வளோவா என்னோட கவனமே கொடுத்ததில்லை. பட் இந்த கிளாஸஸ்மே நான் அப்படிதான் நினைச்சேன். ஆன்லைன் கிளாஸஸ்னும் போது நம்ம அவ்வளோவா கவனிக்க போறதில்லைன்னு தான் நினைச்சேன். பட் சாரோட டீச்சிங் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. ஏன்னா சார் அவ்வளோ புரிகிற மாதிரி எனக்கு பொறுமையாக நடத்தினாரு. நான் ஒன்ஸ் ஆர் 2 வாட்டி கேள்வி கேட்டாலும் சார் அதுக்கு பொறுமையாக எனக்கு ஆன்சர் சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த கால்குலேட்டர்ஸ்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தப்போ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. பட் இப்போ நான் பண்ணுவேன் அப்படின்னா அது கண்டிப்பாக சாரால தான் பண்ணுவேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ.